ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நற்செய்தியானது புனித மார்க் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 16, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 முடிய உள்ள இறை பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசக சிந்தனை தன்னலம் மறுத்து சிலுவையை சுமத்தல் என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறுத்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கான முதல் படி தன்னலம் மறுத்தல் ஆகும். இது நம்முடைய ஆசைகள், கனவுகள் அல்லது லட்சியங்களை அழித்து கொள்வதல்ல. மாறாக நான், எனது என்ற அகந்தையை விட்டுவிட்டு இறைவனின் சித்தத்திற்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுப்பதாகும். நம் சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்காகவும் இறைவனுக்காகவும் வாழத் தொடங்குவதே உண்மையான தன்னல மறுப்பு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்களே இல்லாத வசதியான வாழ்வு என்று இயேசு எங்கும் நமக்கு வாக்களிக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஓர் சிலுவை உண்டு. அது ஒரு நோயாக, குடும்ப பொறுப்பாக, பொருளாதார போராட்டமாக அல்லது உறவுகளில் ஏற்படும் விரிசலாக இருக்கலாம். இச்சிலுவைகளை பார்த்து பயந்து ஓடாமல் அவற்றை அன்போடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்வதே இயேசுவின் வழி. இயேசு கல்வாரிக்கு தம் சிலுவையை சுமந்து சென்றபோது அவர் வழியில் பலமுறை விழுந்தார். அதனால் அவர் சோர்வடைந்து நின்றுவிடவில்லை. நாமும் நம் வாழ்வின் சிலுவைகளை சுமக்கும் போது இறைவனின் பலத்தோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் உயிரை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று இயேசு கேட்கிறார். இது நம் வாழ்வின் முன்னுரிமைகளை சீர்தூக்கி பார்க்க நம்மை அழைக்கிறது. பணமும் புகழும் உதவியும் நிரந்தரமற்றவை. உலகத்தின் பார்வையில் நாம் பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் இறைவனோடு நமக்குள்ள உறவை இழந்துவிட்டால் அதனால் எப்பயனும் இல்லை. இன்று நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்களையும் சவால்களையும் ஒரு பாரமாக எண்ணாமல் நம்மை புனிதப்படுத்தும் சிலுவையாக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என் சுயநலத்தை விட்டுவிட்டு உமது அன்பின் பாதையில் நடக்க எனக்கு துணை செய்யும்.